நாகக்கண்ணியாகப்பட்டவா சாமி எங்கன வராஜமன்னா மண்ணடைந்த கையாலை எனக்கு மடிபிடிக்க முதலே இல்லை நிறை கொடுத்து தண்ணீரில் நின்ற ரொம்ப பிள்ளை இல்லை குறை கொடுத்து தண்ணீரில் எனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லையே மன்னா நான் பிள்ளை இல்லா பாதகத்தி மகனை இல்லாத மாபாவியே மன்னா என்று அந்த நாகக்கண்ணியாகப்பட்டவா தண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்தார் ஆறாத தண்ணீரை அங்கம் எல்லாம் அடிக்கிறார் பகவம் போல தண்ணீரை பக்கம் எல்லாம் அடித்து ஏங்கினா புலம்பினா இறைவனை நோக்கினான் அழுதா புலம்பினா ஆண்டவனை நோக்கி இன்னும் என்ன சொல்லுகிறானையானா என்ன பாவம் நாம செய்வோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை தண்ணீரும் கவலையும் கொண்டு அட்டனகி நாகக்கண்ணியாகப்பட்டவா
கிடையாது. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு நேரம் இருந்தது சட்டம். அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னும் ஒருவர்னு இப்போ வந்தாச்சு. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல குழந்தை இல்லைனாலும் கேவலமா பேசுவா, குழந்தை இருந்தாலும் கேவலமா பேசுவா, ஆணா இருந்தாலும் கேவலமா பேசுவா, பெண்ணா இருந்தாலும் கேவலமா பேசுவா. அதாவது பிள்ளை இல்லைன்னா அவளை மலடிம்பா, பிள்ளையை பெற்று எடுத்தா அவளை கிளம்பிம்பா. நல்ல சேலை கட்ட விட மாட்டா, நல்ல ஒரு பட்டு சேலையை கட்டி பூவும் பொட்டு வச்சு புது பொண்ணா போனோம்னா அவ சொல்லுவா, 4 பிள்ளைய வச்சு தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துருக்கு, இவளுக்கு என்ன இப்படி அலங்காரம் கேக்கு, அவன் நடையும் உடையும் சிங்காரமும் அப்படிம்பா. அப்ப பிள்ளை இல்லைன்னு சொன்னா மலடிம்பா, பிள்ளை வச்சு எடுத்தா கிளம்பிம்பா. ஆண் பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவா தெரியுமா, பொன்னடி எத்தவா அப்படிம்பா. பெத்து இடிக்கிருக்கா பாரு, கொல்லியா வச்சிருக்கா. அதே அவளுக்கு ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தா கொல்லி எத்தவா அப்படிம்பா. அப்போ வாழுவதையும் தான் பேசுவார்கள், தாழ்ந்து போவதையும் பேசுவார்கள். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், ஐயகம் இதுதானே அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் ஆகக்கண்ணே நீ கவலைப்படாத. ஆண்டவன் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பால் நமக்கு பிள்ளை இருக்கும். இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றாலும் ஏந்த குழந்தை இருக்கும் அம்மா. அதனால நீ கவலைப்படாதே என்று அந்த நாகரா